காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலும் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக நாம் தேவனை நன்றியோடு துதிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, எங்களோடு இணைந்து உம்மை வேண்டுகிற, உம்மை துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்கள் பிரசன்னத்தினால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபையினால கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. அப்பா, இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும் ராஜா. உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்க அப்பா, உம்மை பாட, உம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம ஒரு பாடலை இணைந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரி, இனியும்
காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து காத்து கொள்ளுங்கப்பா. இந்த புதிய நாள்ல கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வமே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த காலை நேரத்துல கர்த்தாவே உடைய அளவில்லாத கிருபையினால கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையிலே கர்த்தாவே அப்பா, முதல் நாளாகிய கர்த்தாவே முதல் நேரத்தை உமக்காக செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும் அப்பா. இந்த நாள் கர்த்தருடைய அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக. இந்த நாள்ல கர்த்தாவே ஒவ்வொரு ஜெபித்த ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கிற நாளாய் மாறட்டும் அப்பா. உங்க சமூகம் கூட இருக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர் ராஜா. பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். யா காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறதே அப்பா. அந்த
காலை நேரத்துல ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையை தாங்க, ஒவ்வொருவருக்கும் தேவையான அபிஷேகத்தை தாங்க, ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் குறைவில்லாமல் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா ஒரு புதிய நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும் அப்பா. ஒரு சமாதானத்தின் நாளாய், ஒரு சந்தோஷத்தின் நாளாய், ஒரு அற்புதத்தின் நாளாய் என் தேவன் மாற்றுவீராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், கிருபையுள்ளவராய், போதுமானவராய், எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவரப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னும் அநேக வருடங்களை கண்டு மகிழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நேரத்துல கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய கர்த்தாவே கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் இந்த நாள்ல ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாள்ல தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல எந்த நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஸ்தோத்திர ராஜா ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அப்பா படித்து முடித்து விட்டு வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ராஜா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திர ராஜா. வயதானவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் வெளிநாடுகள்ல தங்கி வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். தடைகள் உடைக்கப்படுகிற நாளாய் மாறட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கிற நாளாய் மாறுவதாக ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளாய் அப்பா, தேவ மகிமைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்துவீராக. உங்க திருக்கரத்துல ஏந்தி தாங்கி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யா உங்க இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீமைகளும் அணுகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அப்பா அவங்க இரத்த கோட்டைக்குள்ள முத்திரை போட்டு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை நாம் சிந்திக்கலாம். நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து தருகிற வாக்குத்தத்த வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்லையும் இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு நாளின் முதலாவது நேரத்தை கர்த்தருக்காக செலுத்துகிற உங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வாதமாக்கி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம இங்கே பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நம்ம காட்டுக்கு ராஜா சிங்கம். இந்த காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் எங்கேயாவது பட்டினியா இருக்க முடியுமா, இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அப்படிப்பட்ட சிங்கமே பட்டினியா இருந்தாலும், சிங்க குட்டிகள், சிங்கம் காட்டுக்கு ராஜா, ராஜாவின் பிள்ளைகள் தான் அந்த சிங்க குட்டிகள். அப்போ ராஜாவின் பிள்ளைகள் அந்த சிங்க குட்டிகளே பட்டினியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள்ல கர்த்தரை தேடி வருகிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் கர்த்தர் குறைவுபட விட மாட்டார். எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலோ அவைகள் எல்லாவற்றிலும் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை, நீங்கள் அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுவதற்கு சில வழிகள் உண்டு. முதலாவது நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்று பார்க்கலாம். ஏசாயா 55வது புத்தகம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படியானால் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவரை கண்டடையத்தக்க சமயம் என்பது எது? அவரை கண்டடையத்தக்க சமயம் என்பது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது அப்படின்னா அதிகாலை நேரத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில், ஒரு நாளின் முதல் பகுதியில், அந்த அதிகாலை நேரத்தில் தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தென்படுவார். அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் தருவார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நாம் தேவனை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய தூக்கத்தை வெறுத்து, நம்மளுடைய சுகபோகத்தை வெறுத்து, நம்மளுடைய இன்பமான அந்த நித்திரையை வெறுத்து, காலையில் அதிகாலை நேரத்தில் எல்லாராலும் எழும்ப முடியாது. கர்த்தரை நேசிக்கிறவர்களால் மட்டும்தான் காலை நேரத்தில் எழும்பி அவரை துதிக்க முடியும், அவரை நோக்கி வேண்டுதல் செய்ய முடியும், அவரை நோக்கி ஜெபிக்க முடியும், அவரோடு உறவாட முடியும். அப்போ கர்த்தரை நேசிக்கிற இருதயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா காலை நேரத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் மாறுவோம். இந்த நாட்கள்ல அதிகாலையில் காலை நேரத்தில் தேவனை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அதிகாலையில் அவரை தேடணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ கர்த்தருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாட்கள்ல யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு யாரெல்லாம் முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் தரப்போகிறார். யாரெல்லாம் ஒரு நாளின் முதல் பகுதி இந்த அதிகாலை நேரம், இந்த அதிகாலை நேரத்தை தேவனுக்கு கொடுப்பது, ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக தேவனிடத்துல நாம் வேண்டுகொள்வது, ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எல்லாவற்றையும் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது எல்லா காரியங்களிலும் முதலாவது நாம் தேவனுடைய காரியங்களை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாம் முதலிடத்தை கொடுத்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்றால் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6 எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களே நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கேட்கும் பொழுது நீங்க எனக்கு தருவீங்களா தரமாட்டீங்களான்னு தெரியாதுப்பா, எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தகப்பனுக்கும்
நீங்கள் இது தருவீங்களான்னு எனக்கு தெரியாதுமா, தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த தாய்க்கும் கொடுக்கக்கூடிய எண்ணம் வருமா அப்படின்னா சிந்திச்சு பார்க்கணும். அப்படி வராது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு இல்லாத ஒரு பொருளை கூட நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்து நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க அது போதும், எங்கள் அம்மா இருக்காங்க அது போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் முடியாட்டி கூட நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்காக நாம் முயன்று அந்த பிள்ளைகளுக்கு அதை ஈட்டி கொடுப்போம். இதே போல தான் தேவனிடத்தில். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதர்களாகிய நமக்கு கூடாத காரியம் உண்டு, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் போது, அவரை தேடும் பொழுது நாம் எப்படி தேட வேண்டும்? விசுவாசத்தோடு தேட வேண்டும். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது நாம் விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும். அவரை நோக்கி விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் இந்த தீமை எனக்கு அனுமதிக்க மாட்டார், என்னுடைய வாழ்க்கையில தீமையை செய்ய மாட்டார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாத்திரமே செய்வார் சொல்லி அந்த நம்பிக்கையோடு யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரமே கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வாதமாக்கி தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம கர்த்தரை தேடும் பொழுது விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும். ஒரு நாளும் நம்பிக்கையற்ற நிலையில் அவர் இடத்துல வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்துல நம்பிக்கையற்ற சூழல் இருக்கலாம், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நாம் நம்பின அத்துணை பேர் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் நாம் தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் தேவனை விசுவாசத்தோடு தேட வேண்டும், நம்பிக்கையோடு. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திற்காக தேவனிடத்துல வருகிறீர்களோ அந்தந்த காரியத்துல விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஒருவேளை நீங்க ஜெபத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்களா, நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவர் என் பிள்ளையை கைவிட மாட்டார், என் பிள்ளையை ஆண்டவர் விட்டுவிட மாட்டார், அவனை தூக்கி எடுப்பார், அவனை நிலைநிறுத்துவார், என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்வார் அப்படின்னு உங்க வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு நீங்கள் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் அவரை எப்படி தேட வேண்டும்? கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். நித்தம் நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது தேவனிடத்துல வரக்கூடாது, நமக்கு ஒரு வியாதி வரும்போது மட்டும் நாம் தேவனை தேடி வரக்கூடாது. நித்தமும் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அனுதினமும் நமக்கு கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவனை நாம் எல்லா நேரங்களிலும் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் அவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மாத்திரம், ஒரு நன்மைக்கு மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்மளுடைய இருதயத்தில் நேசித்து நாம் தேவனை நாம் மனப்பூர்வமாக விசுவாசித்து அவரை நேசித்து அனுதினமும் நாம் அவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காத்துக்கொள்வார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் தேட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஒரு 4 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்றால் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். அவரை அதிகாலை நேரத்தில் நாம் அவரை தேட வேண்டும். இரண்டாவதாக, நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, நாம் அவரை விசுவாசத்தோடு தேட வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவதாக, நாம் அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தரை தேடுகிற காரியத்துல ஒருவேளை இதுவரைக்கும் குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனா இனி நாம் கர்த்தரை தேடுகிற காரியங்கள்ல குறைவில்லாதவர்களாய், தேவனை அனுதினமும் தேடுகிறவர்களாய், நன்மைக்காக மாத்திரமல்ல இம்மைக்காக மாத்திரமல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நித்தம் தேவனை தேடக்கூடிய
கூடியவர்களாய், அனுதினமும் அவரை நேசித்து அவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்க கூடியவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். இந்த நேரத்துல என் கூட சேர்ந்து வாய்களை திறந்து கேளுங்க. வாய்களை திறந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், கிருபையுள்ளவராய், போதுமானவராய், சர்வ வல்லமை உள்ளவராய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே. நீங்க ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில தீமை செய்யாத தேவனப்பா. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா. நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா. எங்களுடைய கர்த்தாவே அப்பா உறவினர்களுக்கும் அப்பா எங்களுடைய குடும்பக்காரங்களுக்கும் எங்களுடைய கர்த்தாவே சொந்த காரியங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் அல்லப்பா. உலக காரியத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக அல்ல. என் தேவாதி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் வாழ உதவி செய்வீராக அப்பா. உம்மை கண்டடையத்தக்க சமயத்துல உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல அப்பா ஸ்தோத்திர ராஜா தூக்கத்தை வெறுத்து உம்முடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. கர்த்தரை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள பரம தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்துல எங்களோடு இணைந்து ஜெபித்த அத்துணை தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த செய்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை தேடுகிற விஷயத்துல நாங்கள் உண்மையுமாய் உத்தமமாய் முழு இருதயத்தோடு உம்மை தேட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அனுதினமும் உம்மை தேட கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசத்தோடு உம்மை தேட கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் உம்மை தேட உதவி செய்யுங்க அப்பா. எல்லா காரியங்களிலும் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை தேட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற தேவனை தேடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவித தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி கர்த்தர் தாமே எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளுக்கு விலக்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த நாள்ல எந்த விதமான குறைவும் இல்லாமல் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க திருக்கரத்துல தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருந்த